உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பழைய பெருநிலையம் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் விசிக சார்பில் விழிப்பாய் இரு நெருப்பாய் எழு என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம் மற்றும் அரசியல் சமூக விழிப்புணர்வு பயிற்சி பாசறை நடைபெற்றது. பெருந்துறை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் விஜயபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி பாசறையில் விசிக துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், வழக்கறிஞர் அணியின் முதன்மை செயலாளர் காஞ்சி பார்வேந்தன், மண்டல செயலாளர் குடியரசு, கொள்கை பரப்பு மாநில செயலாளர் கோவை சுசி கலையரசன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கினர். இந்த பயிற்சி பாசறையில் மண்டல செயலாளர்கள் ஜாஃபர் அலி, மிசா தங்கவேல், மாவட்ட துணை செயலாளர் அண்ணாமலை, கோபி, சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கஸ்தூரி தேவி, சென்னிமலை ஒன்றிய துணை செயலாளர் ஜெபராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெருந்துறை சட்டமன்ற மாவட்ட செயலாளர் தம்பி விஜயபாலன் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் PLA 2 நியமனம் குறித்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாடாற்றுவதை பற்றி அரசியல் சமூக விழிப்புணர்வு பயிற்சி பட்டறையாக காலை முதல் மாலை வரை நடக்க இருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 234 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து மாவட்ட செயற்குழு பொறுப்பாளர்களையும் அறிவித்து மண்டல பொறுப்பாளர்கள், அதே போன்று மாநில செயலாளர்கள் என ஆயிரக்கணக்கான பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பெருந்துறையில் இன்றைக்கு நடக்கின்றது போல 234 தொகுதியிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை என்பது இந்த தேர்தலிலே தமிழர்களை, திராவிடர்களை இழிவுபடுத்தும், ஒதுக்க நினைக்கும், உரிமைகளை மறுக்க நினைக்கும், இந்தியை புகுத்த நினைக்கும், ஒரே நாடு, ஒரே சமூகம், ஒரே பண்பாடு என்று ஆதிக்க செலுத்த நினைக்கும் பிஜேபி, RSS, சங் பரிவார அமைப்புகளை இந்த தமிழ் மண்ணிலே, தமிழ்நாட்டிலே, தென்னிந்தியாவிலே காலூன்ற விட முடியாது என்ற அளவிலே விரட்டி அடிப்போம், பிஜேபியை ஓட ஓட விரட்டி அடிப்போம் என்ற எழுச்சி தமிழருடைய அது உரிமை குரல் இன்றைக்கு பட்டி தொட்டிலெல்லாம் பாமர மக்கள் மத்தியிலே, குடிசை வாழ் மக்கள் மத்தியிலே, நடுத்தர மக்கள் மத்தியிலே இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. எழுச்சி தமிழர் யாரை காட்டுகின்றாரோ அவர்தான் இந்த நாட்டை ஆள வேண்டிய வாய்ப்பை பெறுவார்கள் என்ற அளவிலே இன்றைக்கு மக்கள் எழுச்சி பெற்றிருக்கின்றார்கள். ஆக எங்களுடைய இலக்கெல்லாம் இந்த நாட்டை பாஜக, பாசிச பாஜக, மதவாத சக்தி, சாதியவாதிய சக்திகள்
இந்த நாட்டை கபாலிகரம் செய்துவிடக் கூடாது என்பதிலே தலைவர் அவர்கள் எழுச்சியோடும் விழிப்புணர்வோடும் மக்களை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு இந்த பயிற்சி பட்டறையில மக்களுக்கு தெளிவான முடிவுகளை கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்ற அளவிலே இன்றைக்கு நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். மக்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். யார் எதை கொடுத்தாலும் மக்கள் பெற்றுக்கொள்வார்கள், அதிலே மாற்றமில்லை. ஆனால் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் யாரை காட்டுகின்றாரோ அவர்தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர முடியும் என்பதிலே நாங்கள் திண்ணமாக இருக்கின்றோம். எனவே வருகின்ற தேர்தல் பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகள் சனாதனத்தை நாங்கள் வேரோடும் மண்ணோடும் பிடுங்கி எறியக்கூடிய தேர்தலாக பார்க்கின்றோம். எனவே இந்த பயிற்சி பற்றி அதை முன்னிறுத்திதான் நாங்கள் நடத்துகின்றோம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சாத்தங்குடி கிராமத்தில் குடியிருக்க இடம் இல்லாத தலித் மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க கோரி தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விசிக மாவட்ட செயலாளர் அன்பரசன் தலைமையில் விசிகவினர் மற்றும் அப்பகுதி மக்கள் உணவு சமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் விசிக புதிய மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல செயலர் பிரபாகரன், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை ஆகியோர் பங்கேற்று கருத்துரை வழங்கினர். இதில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட பொருளாளர் தென்னூர் ரஹீம், செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார், மாவட்ட துணை செயலாளர்கள் ரகுநாத், சந்திரமோகன், சதீஷ்குமார், கல்யாண், விக்னேஷ்குமார், கோமதி, லிங்கேஷ், மாவட்ட நிர்வாகிகள் பவர், காதர், செல்வம், சரவணன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மாரியம்மாள், இளஞ்சரத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் முகமது இஸ்திரிஸ் ஆகியோர் அறிமுகப்படுத்தப்பட்டனர். முன்னதாக புதிய நிர்வாகிகள் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாரதிதாசன் தெரு பகுதியை சேர்ந்த குணசேகரன் என்பவரை கஞ்சா விற்பனை செய்ததாக ஆற்காடு நகர காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பதாக குற்றம் சாட்டி விசிக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பாபு விளவன் தலைமையில் குணசேகரன் மனைவி மற்றும் விசிகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசிக சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் காயத்ரி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பிரேம்குமார், பொருளாளர் சதீஷ் மற்றும் சக்திவேல், முகேஷ், கதிரவன், நூர் முகமது, கார்த்திக், பாலசுப்ரமணியம், தேவகுமாரி, முத்துராஜ், சிவகுமார், விஜயகுமார், பாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தங்களை விசிகாவில் தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் காயத்ரி முன்னிலையில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சதீஷ், செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பிரேம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விசிக விடுதலை கலை இலக்கிய பேரவை மாநில முதன்மை செயலாளர் கவிஞர் யாழன் ஆதி எழுதிய எழுச்சி தலைவரின் கால்களின் கதை எனும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வேலூர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன், விடுதலை கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் பிரான்சிஸ், மண்டல துணை செயலாளர் நௌஷாத், குடியாத்தம் தொகுதி செயலாளர் குமரேசன், மாவட்ட துணை செயலாளர் நாகப்பன் மற்றும் கவி சொல்லி வினோத், கவிஞர் சாவி, அனில், கவிஞர் ராஜ், ஆனந்த்ராஜ், கலைசெல்வன், பிரதாப், தேசிங்கர், ஈஸ்டர் தாஸ், பிரசாத், சுந்தரபாண்டியன், பிரேம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை திருவெரும்பூர் தொகுதி மாவட்ட செயலாளர் திலீபன் ரமேஷ் வழங்கினார். அப்போது இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் புரோஸ்கான், மாவட்ட பொருளாளர் சுரேஷ், மாவட்ட துணை செயலாளர்கள் குணா, பீர் முகமது, வழக்கறிஞர் தீனா, துவாக்குடி நகர செயலாளர் சிவா மற்றும் வெங்கட் ராமச்சந்திரன், சாவித்ரி, ராமானுஜம், விஜயபாலு, அசோக் மேத்தா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணையின்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி நம்பர் 142 சார்பாக வாக்குச்சாவடி முகவர் பட்டியல் 91 பட்டியல் இன்று மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கிறோம். இந்த ஒப்படைக்கும் படிவ நிகழ்ச்சியில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பொறுப்பாளர் அனைவரும் கலந்துள்ளனர். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதை கண்டித்தும், நாங்குநேரியில் தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்தும் கரூர் மாவட்டம் புப்பழமங்கலம் கடை வீதியில் விசிக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அவினாசி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விசிக கரூர் மண்டல செயலாளர் தமிழ்வேந்தன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மண்டல துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் ஜெயராமன், மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இலாகரமுத்து, செயலாளர் பொறியாளர் அணி செந்தில் குமார், கரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கராத்தா இளங்கோ, மாவட்ட பொருளாளர் பேரறிவாளன், செய்தி தொடர்பாளர் வன்னியரசு, உப்பிடமங்கலம் பேரூர் கழக செயலாளர் மணிமாறன், முற்போக்கு மாணவர் அணி அமைப்பாளர் தில்லை தீபகுமார், மண்டல துணை செயலாளர் சீகை செல்வராஜ், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் புலி ஈழமுதையா, மாநில வணிகர் அணி துணை செயலாளர் கண்மணி ராமச்சந்திரன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அன்னபூரணம் திலகஜோதி, மாவட்ட துணை செயலாளர்கள் கமலம், பானுமதி, காளியம்மாள், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன், முன்னாள் மாவட்ட செயலாளர் கடவூர் ராமச்சந்திரன், மாவட்ட துணை அமைப்பாளர் குட்டிமணி, தொழிலாளர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் பிரபாகரன், மாவட்ட துணை அமைப்பாளர் வீரமலை சரத்குமார், முற்போக்கு மாணவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஏமூர் சரவணன், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு ஆசிரியர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு 9வது வார்டு தட்டான்மலை பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்காததை கண்டித்து விசிக மாநில அமைப்பு செயலாளரும் செங்கல்பட்டு நகராட்சி 9வது வார்டு கவுன்சிலரான செங்கேரா தமிழரசன் நகர்மன்ற அலுவலக கூடத்தில் கண்களை கட்டிக்கொண்டு நூதன முறையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விசிக சார்பில் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் கவியரசன் தலைமையில் நடைபெற்றது. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரத்ன நரக்குமரன், மண்டல செயலாளர் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் ராமச்சந்திரன், மண்டல துணை செயலாளர்கள் பிரபுதாஸ், வெற்றி வளவன், சோளிங்கர் நகர செயலாளர் பாலு, மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகி கௌசல்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெல்லிக்குப்பம் நகராட்சி நூர் முகமது நகர் பகுதியில் விசிக இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் முகமது அர்ஷத் ஒருங்கிணைப்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அருள் செல்வம், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இள திருமேனி, கடலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கலைமோகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அறிவுடை நம்பி, மண்டல துணை செயலாளர் குணத்தொகையன் மற்றும் ராஜீவ், குருமூர்த்தி, அதிகமான், ஜெயக்குமார், முகமது ஹீலர், புலிகொடியன், திருமாறன், வாசன், கார்த்தி, ஜோதிபாசு, சரண்யா, புருஷோத்தமன், இளம்பரை, சர்குணம், சுரேஷ் பாபு, கிருஷ்ணா, செந்தில், சத்யா, பாலு, திவ்யா, தமிழ்மாறன், சிவா, சுபைத் அலி, சல்மான், ஜாஃபர் அலி, ஹர்ஷத், ஹாஜி, ஹுசைன், சாகுல், நியாஸ், அகமது ரஃபீக், வசீம், நைபீன், ஆசிஃப், இம்ரான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் கொழுவைநல்லூரில் விசிக ஆழ்வார் திருநகரி கிழக்கு ஒன்றிய முகாம் மறுசீரமைப்பு கலந்தாய்வு கூட்டம் ஆழ்வார் திருநகரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்ட ராசா தலைமையில் நடைபெற்றது. இதில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் விடுதலை செழியன், மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பாரிவளல், உடன்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் ராவணன், தொண்டரணி ஒன்றிய அமைப்பாளர் சுந்தர், முகாம் செயலாளர் ராஜ்குமார், முகாம் பொருளாளர் பரதன், தமிழ்மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே